மூத்த மகளை ஒரு ஆம்பளை பையன் மிரட்டிக்கிட்டு உன்னை தூக்கிட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அவனை தடுத்து நிறுத்திட்டேன். கால் வந்துட்டு வா. ஒரு சின்ன சந்தேகம். அது என்ன சந்தேகம்? சாமி, என் மக மனசு வச்சு அவன்கிட்ட பழகிட்டாளா, அல்லது அவன் இவளை மிரட்டி பயமுறுத்தி அந்த மனசு மாறிடுதா, இல்லை இவளுக்கு உண்மையிலேயே மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இந்த சம்பவம் நடந்துருதா? இப்படிப்பட்ட 3 விதமான கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? அவளுக்கு மனநிலைகள் பாதிக்கப்படவில்லை என்பது முதல் உண்மை. அவன் யாதொரு மதிமயக்கத்தையும் மாந்திரிகத்தால் செய்யவில்லை என்பது 2வது உண்மை. 3வதாக பருவத்தின் கோளாறால் இவள் அவனிடம் பழகியது மட்டுமே உண்மை. அதில் நடந்ததுதான் இந்த தன்மை. இனி அவளை ஆபத்தில்லாம காப்பாற்றி கொண்டு வருவது என் கடமை. கால் சொல்லலாம். கர்ப்பதாமிக்கு எந்த அளவுக்கு அழகு புனிதமானதோ அந்த அளவுக்கு அழகு ஆபத்தானது. அதுக்கு அழகாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அழகானவர்கள் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். உண்மையா இல்லையா? இன்னும் உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராது. எல்லாரையும் காப்பாற்றிட்டேன். அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிடுவோம். கடன்களை தீர்த்துருவோம். பணத்தை தரேன். பக்கத்தில் வந்து தான் பணம் கிடைக்கும். இங்கேருந்து அங்கே கொடுக்க முடியுமா? இன்னும் போய் மோளை இந்தா மகிழ்ச்சியாக இரு, மகாலட்சுமியாக இரு. உன் பிள்ளைக்கு முறையான கல்யாணம் நடக்கும். அவன் பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியிருக்கிறான். எடுத்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு ஆகிருக்கான். நடக்காது போ. பாப்பா பக்கத்தில் நல்லா இரு மகனே, ஆனந்தமாக. உன் பேர் என்ன? வா, மனப்பக்குவத்தோடு வாழ்வாய். நல்லா இன்னைக்கு உத்தரவு விடலாம். யாரு சரி, நான் பார்த்துக்கிறேன். தைரியமா. கர்ப்பதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கிறா? என்னப்பா வியாபார ஸ்தாபனம் யார்ப்பா வச்சிருக்கிறா? கேரளாவில் என்ன வச்சிருக்கிற? வா, ஒன்று தானடா பண்ணுறேன். என்னென்ன அது வியாபாரம் தானே? இன்னும் என்ன தேங்காய் எண்ணெய், புளியங்கொட்டை, விளக்கெண்ணெய். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும். கேரளாவில் எங்க? உங்க அண்ணன் எங்க இருக்கான்? எங்க இருக்காங்க? சரி, இப்போ என்னப்பா பிரச்சனை? நீங்க வா, நீ மட்டும் என் முன்னாள், நீங்கள் 2 அங்கிட்டு போங்கடா. இது வரல பொடி, கண்ணை முடி. போ, கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வா. இரவில் படுத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவதாக ஒரு விஷயம். சாப்பிடுகிற பொழுது தொண்டையை அடைத்துக் கொள்வதும், அது தானாக அடைக்கிறதா அல்லது வேறொரு எதுவும் தீய சக்தி வந்து அடைக்கிறதா, நம்ம கழுத்தை நெரிக்கிறதா அப்படின்னு ஒரு பயம். இந்த 2 இருக்கலாம் உனக்கு. ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் கேட்டால் அப்படி எந்த பிரச்சனையும் உடம்புல இல்லை. இது என்னது, சைக்காலஜி ப்ராப்ளமா அல்லது பேய் பிசாசா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. உண்மையாக கால் வந்துட்டுவோம். இவங்களை வச்சு நம்ம நல்ல பிழைச்சிக்கலாம். வா, சாப்பிடு பார்ப்போம். சாப்பிடு. சிந்தாம வாங்கு. கர்ப்பசாமிக்கு, 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 கர்ப்பசாமிக்கு. இனிமே நல்லா சாப்பிடுவா, எந்த தடையும் இருக்காது, வயிறார சாப்பிடுவா. அடுத்த மாதம் வரும் பொழுது இந்த இருந்து தேகம் வண்ணமாகிடும். கேட்டோ? இந்தா நல்லா இருந்தோம்.
இந்தா சிட்டு எதுவும் போடாத. என்ன போடாத? சீட்டுகள் எதுவும் போடாத. பணம் உனக்கு பெருகும், வியாபாரமும் பெருகும். நல்லா சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே. முடியா அதெல்லாம் மாறுது. இதெல்லாம் சாதாரண விஷயம். பயம்தான் உங்களெல்லாம் அவங்க பிடிச்சி ஆட்டுது. போயிட்டு வாங்க. கர்பதாமிக்கு தேனி எல்லை. தேனி அம்மா நான் சின்னமனூரை கூப்பிடல. தேனி எல்லை. சின்னமனூரும் வரலாம். ஏலக்காய் மாலை காலை விட்டு வரலாம். இருக்கா இருக்கா அப்பா சும்மா இருக்கா? நம்ம 1:30க்கு மேலே நம்ம ஆரம்பிச்சோம். லேட்டாக ஆரம்பிச்சோம். 12 தானே ஆரம்பித்தோம். வரலாம். உன்னுடைய தோட்டத்துக்கு போனேன். சில மிருகங்களால் அந்த இடங்கள் பாதிக்கப்படும் என்ற ஒரு சில பயங்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இப்போ 179% குண்டக்க மண்டக்கான்னு விளைய வச்சு உன்னைய காப்பாற்றி வெற்றியாக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் எந்த ஒரு குறைகள் இல்லாமல் விவசாயத்தை ஆக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்னப்பா வேணும்? இவன் படித்து பெரிய பிஸ்னஸ் பார்ப்பான். அரசாங்கத்தை நம்ப வேண்டாம். இந்தா வெற்றியாக்கிட்டான். இந்தா கை நிறைய பணம் தரேன். இன்னொரு சொத்து வாங்குவேன். என் பேரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கா. அருமையாக இது. நல்லா இரு மகனே. அதே சின்னமன்னூர் பகுதி. என்ன அங்கே சத்தம்? செக்கு ஆட்டுதா? இன்னும் 2 தரம் காலில் வந்துட்டுவாமா சொல்லிடுங்க. TN 76Q 46 வண்டியா டிரைவர் வந்து உடனே மாற்றணும். கொஞ்சம் இடைவெளி அனுப்பி TN 76Q 46 வண்டியா டிரைவர் உடனே. அடித்தாலும் அணைத்தாலும் அடித்தாலும் அணைத்தாலும் அவனே துணை. 6 முகம் இருக்க வேறுண்டோ இணை. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. ஆனால் அது வருது, உங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கொடுக்கல. நல்லா இல்லை. உங்கள் எல்லையிலேருந்து ஒரு காளின்னு ஒரு தெய்வம் அம்மா வரா. இவைகள்லாம் உங்கள் எல்லைக்கு உள்ளே இருக்கிற தெய்வம். மாரியம்மாள் இந்த மாதிரி சாமியெல்லாம். ஆனால் இப்போ 3.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பணம், கடன்கள், மன வருத்தங்கள் நிறைய இருக்கும். இருக்கிற நிலவரங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு மன குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் மேலே நான் பாடின பாட்டை மாதிரி உன்னுடைய கணவனுடைய மனதை நான் ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து உங்கள் 2 பேருக்கும் இன்னல் இல்லாமல் வாழ வச்சு தந்தா போதுமா? இன்னொருத்தர் யாரோ சொல்லிக் கொடுப்பதாக உன் உள்ளத்தில் ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த நிலைகள் நடக்காமல் காப்பாற்றுறேன். கால் ஒன்று வெயில் அடிக்கணும். வெளியே வேற என்னம்மா வேணும்? வேற ஒரு பழக்கம் இல்லாமல் பிரித்து கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்ல கேட்க கட்டுப்பாடோடு இருக்கும். மூடி பேசியிருக்கேன், திருத்தி கொண்டு வந்துட்டேன். சந்தோஷமாக நீ இருக்கலாம். அப்படியா? கர்பதாமிக்கு